மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். புதன்கிழமை 9/7/2025. இன்று 9/7/2025 விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள் புதன்கிழமை. வளர்பிறை திரையோதசி திதி அதிகாலை 1:32 வரை. அதன்பின் சதுர்தசி திதி கேட்டை நட்சத்திரம் அதிகாலை 4:35 வரை. அதற்கு பிறகு மூல நட்சத்திரம். அமிர்த யோகம், சித்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 9 to 10:30. 9 to ராகு காலம் மதியம் 12 to 1:30. யமகண்டம் காலை 7:30 to 9. குளிகன் காலை 10 to 12. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரமம் அதிகாலை 4:35 மணி வரைக்கும் மேஷம், அதன் பின் ரிஷபம். பொது பலன். அருணகிரிநாதர் குரு பூஜை. அருணகிரிநாதரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமா? அருணகிரிநாதர் திருப்புகழ். சூரிய உதயம் அதிகாலை 5:59 மணி. அஸ்தமனம் 6:35. சந்திர உதயம் 5:33. அஸ்தமனம் 4:20. ஒரு நாள் என்பது அதிகாலை 12 இரவு 11:59 வரை. இன்றைய ராசி நட்சத்திர பலன். மேஷம். செம்ம காத்தடிக்குது, அதனால எல்லாம் பறக்குது. இதாயிடுச்சு. மேஷம். அஸ்வினி. நெருக்கடி நீங்கும் நாள். நேற்று வரை இருந்த பிரச்சனை தீரும். ஏதோ ஒரு இதாகி போச்சு, இருங்க, அது வந்துருச்சு மறுபடியும் காத்துக்கு. அஸ்வினி. நெருக்கடி நீங்கும் நாள். பரணி. குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். கார்த்திகை. பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். ரிஷபம். கார்த்திகை. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். ரோகிணி. வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை தேவை. மிருகசீரிடம். போட்டியினரால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். மிதுனம். மிருகசீரிடம். மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை. செவ்வாய் கேதுவால் முயற்சி வெற்றியாகும். புனர்பூசம். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். கடகம். புனர்பூசம். எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகும். பூசம். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். ஆயில்யம். வருமானம் அதிகரிக்கும். சிம்மம். நம்பிக்கை அதிகரிக்கும். குரு பார்வையால் எடுத்த வேலைகள் முடியும். பூரம். உறவினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். உத்திரம். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீர். கன்னி. விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். அஸ்தம். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். சித்திரை. திடீர் பயணம் ஏற்பட்டு அலைச்சல் ஏற்படும். துலாம். சித்திரை. முன்னேற்றமான நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். சுவாதி. சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நினைத்தது நடக்கும். விசாகம். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். விருச்சிக ராசி. மனக்குழப்பம் தீரும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்கள் வேலை முடியும். அனுஷம். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். கேட்டை. தெளிவுடன் செயல்பட்டு தேவைகளை அடைவீர். மூலம். தனுசு ராசி. மூலம். கவனமுடன் செயல்படவும். பூராடம். மனதில் குழப்பம் ஏற்படும். உத்திராடம். வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மகரம். மகர ராசி. உத்திராட நட்சத்திரம். எதிர்பாராத செலவு ஏற்படும். திருவோணம். உங்கள் செயல்களின் நெருக்கடி நீங்கும். அவிட்டம். எச்சரிக்கையாக இருங்கள். கும்பம். அவிட்டம். ஆதாயமான நாள். சதயம். நீங்கள் நினைப்பது நிறைவேறும். பூரட்டாதி. நண்பர்களால் வேலைகள் நடந்தேறும். மீனம். விருப்பம் நிறைவேறும் நாள். உத்திரட்டாதி. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ரேவதி. உங்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். பொதுவானது. திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். செயல்கள் சாதகமாகும். ரிஷபராசிகாரர்களுக்கு எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். மனக்குழப்பம் வரும். கவனமாக இருங்கள். ஆன்மீகம். நல்ல வாழ்க்கை அமைய தர்மம் செய்யுங்கள். உண்மை பேசுபவர்களுக்கு இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்யவும். கருணை கொண்டவர் இடம் சொர்க்கம். கஞ்சத்தனம் கொண்டவர் இடம் நரகம். உழைத்து வாழ்பவர்களே மனிதர் சிறந்தவர். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு புதன்கிழமை. இன்றைக்கி ஓகே, நம்ம என்ன
செய்யலாம்? ஸ்ரீ புவனேஸ்வரி கவசம் இதில் இருந்து இருக்குது. என்ன இது 17, 16, 15, 15 இது கிழிஞ்சிருச்சு. 15 புவனேஸ்வரி கவசம். மணக்கோட்டை கட்டாமல் புதுக்கோட்டை வந்தால் புண்ணியமாதா புவனேஸ்வரியை தரிசிக்க வேண்டும். அவளுடைய கமலப்பாதம் பணிந்து நாம் பரம ஆனந்தம் அடைவோம். சதானந்த சாந்தானந்த சுவாமிகள் புவனேஸ்வரி கவசத்தை இயற்றியுள்ளார். அங்குச பாசமேந்தி அபயமே வரதம் தாங்கும் பங்கைய கரத்தால் பீதாம்பர நலம் தரும் மந்திரம் நாராயண மந்திரம். ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக. ஓம் கோவிந்தா கோவிந்தா. திருவேங்கடமுடையான் அவனுடைய பாத கமலங்களே சரணம். இதில் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் அகவல் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எது கையில் பட்டதுன்னா விநாயகர் அகவல். புதன்கிழமை பெருமாளுக்குரிய ஒரு நாள் தான் விநாயகர் அகவல். சீத கலப செந்தாமரை பூம் பாத சிலமும் பல இசை பாட பொன்னரை நானும் பூந்து கிளையடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தள கெரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கொடும் வேல மிகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசம் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாளிரு புயமும் 3 கண்ணும் மும்முதச் சுவடும் 2 செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பலம் நுகரும் மூஷிக வாகனனே. இப்பொழுதே என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயப் பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்து தெளிவாய் பொருந்தவே வந்தென்ன உளம் தனில் புகுந்து குறுவடிவாகிய குவளயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தார் கொடிவினை களைந்தே ஒட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் விட்டாத நாணத் தெளிவை காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதன கருளிய கருவிகளோடும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுறு 4 தந்தென கருளி மலமுறு 3 மயக்கம் மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடிப்பதும் காற்றி ஆராதாரத்தை தங்குமிசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடையின் கலையின் இடைபிங்களையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழி முனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் மாண்டெழு பாம்பின் நாவி உணர்த்தி குண்டலி எதனில் கூடிய அசைவை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழும்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையம் ஆதித்தனி இயக்கமும் குமுத சயாகன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 8 நிலையம் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தோல் சுற்றம் எண்முகமாக இனிதென கருளிவாயே. இந்த விநாயகர் அகவலை நம்ம எதுக்குமே விநாயகர் இதைப்பா நல்ல விஷயமா இருந்தாலும் சரி நம்ம விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தான் செய்வோம். இந்த விநாயக பெருமானுடைய விநாயகர் அகவலை படித்தா அவ்வளவு ஒரு நல்லது. தினமும் உங்களால் முடிந்ததை பாராயணம் பண்ணுங்க. இல்லை ஓம் விநாயகர் ஔவையார் அருளிய விநாயகர் அகவல். விநாயகர் துதி திருப்புகழ். கைத்தல நிறை கனி அப்பமுட அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கட்டிடுமடியவர் புத்தியில் உரைபவ கற்பக கனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய்ய மதையானை மத்தள வயிற்றனை உத்தமிப்புதல்வன் மட்டவில் மலர்கொடி பணிவேனோ. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக தெய்வமூர்த்தி களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. பிள்ளையார்பட்டி என்னும் பேருருட் சுரங்கத்தின் கண் உள்ளவன் மலையிற் பூத்த உருவத்தன் இயற்கை தோன்றல் தெல்லிய மனத்தற்கெல்லாம் திருவருள் வழங்கும் ஐயன் கள்ளமில் பக்தர் தந்தை கற்பக மூர்த்தி என்றோ. கவிஞர் கண்ணதாசன்.
வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மூதுரை. ஔவையார் எழுதியது. ஓம் சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஜோயோ இன்னும் மட்டும் நான் ஆன் பண்ணலையா?